அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தா அஷ்ஷஃபத்தான். அஷ்ஷஃபத்தான் அப்படின்னா என்ன, அஷ்ஷஃபத்தானுடைய அமைப்புகள் என்ன, ஹுரூஃப் அஷ்ஷஃபத்தான் என்றால் என்ன, அஷ்ஷஃபத்தானுடைய எழுத்துக்களை சரியாக எப்படி உச்சரிப்பது, இதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அஷ்ஷஃபத்தான் அப்படின்னா லிப்ஸ், உதடுகள். உதடுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உதடுகள் எத்தனை பிரிவுகளாக பிரியுது அப்படின்னு பார்த்தா 2 பிரிவுகளாக பிரியுது. உதடுகளின் இடையில் கீழ் உதடுகள், பிட்வீன் த லிப்ஸ், இன்சைட் த லிப்ஸ். ஓகேவா, இந்த 2 இடத்துல இருந்து தான் அஷ்ஷஃபத்தான் லிப்ஸோடைய வார்த்தைகள் பிறப்பிடமாக அமையுது. இப்போ இந்த 2 இடத்துல ஹுரூஃப் அஷ்ஷஃபத்தான், ஹுரூஃப் அஷ்ஷஃபத்தான்னா உதடுகளுடைய எழுத்துக்கள். இந்த 2 இடத்துலேருந்து என்னென்ன லெட்டர்ஸ் பிறக்குது, உச்சரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். உதடுகளின் இடையிலிருந்து 3 எழுத்துக்கள் பிறக்குது. பா, மீம், வாவ். ப, மீம், வாவ். நெக்ஸ்ட்டு கீழ் உதடுகளில் கீழ் உதடுகளிலிருந்து ஒரு எழுத்து உச்சரிக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தா ஃப. நெக்ஸ்ட்டு அஷ்ஷஃபத்தானுடைய அதாவது உதடுகளின் எழுத்துக்களை எப்படி கரெக்டாக உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எழுத்துகளுக்கு முன்னாடி ஒரு அலிஃப், ஃபத்ஹாவும் சுக்கூனும் வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணால் இந்த எழுத்துக்களை கரெக்டாக எப்படி உச்சரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உதடுகளுக்கு இடையில் வர எழுத்துக்களை உச்சரித்து பார்க்கலாம். அப், அப், அம், அம், ஔ, ஔ. ஸோ இந்த 3 எழுத்தையுமே பார்த்தா நம்மளுடைய இந்த 2 லிப்ஸ்க்கு மட்டும்தான் வேலை வருது. நல்லா கவனிச்சு பாருங்கள். பா, அப் 2 லிப்ஸ் டச் ஆகுது. 2 லிப்ஸ் டச் ஆகுது. ஔ நம்ம 2 லிப்ஸும் ஓவல் ஷேப்பில் ரவுண்டாக ஆகுது. ஔ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கீழ் உதடுகளிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்து, ஒரே ஒரு எழுத்து ஃப, அஃப், அஃப், அஃப். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அஃப்ங்கிற எழுத்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் இந்த 4 எழுத்துக்கள் தான் உதடுகளின் வார்த்தைகள், உதடுகளின் எழுத்துக்கள். லிப்ஸில் இருந்து பிறக்கக்கூடிய ஹுரூஃப் அஷ்ஷஃபத்தான், இந்த 4 எழுத்துக்கள். இது எப்படி இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.